வணக்கம் நண்பர்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அஞ்சனக்கல்லேருந்து ரசமணியில் வந்து புதிய வகை செய்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சுத்தமான வெள்ளி தேவையான பொருள் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது அஞ்சனக்கல்லில் எடுத்து நம்ம சத்து பிரித்து கட்டியிருக்கோம். வெட்டினா எப்படி இருக்குது பாருங்கள், ஓரளவுக்கு அந்த தெரியுது வெட்டுவாய். அதனால் வந்து ஈயம் போல் நயமாக போடாது, ஓரளவுக்கு கட்டியிருக்கோம். இது வந்து நம்ம அஞ்சனக்கல்லேருந்து ஈயம் பிரித்து அதை சத்தாக மாற்றிருக்கோம். இப்போ இதை கொண்டு நம்ம ரசமணி செய்முறையை பார்க்கலாம். நம்ம நாகம் போல் வெட்டு இது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம சமையலை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து முதல்ல வந்து வெள்ளி எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கிறோம். 17.20 கிராம் 20 மில்லிகிராம் இருக்குது. அதே இடம் வந்து இதை எடுத்துக்கிறோம். மில்லிகிராம் இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். இதுபோல் வந்து நம்ம சத்தா பிரித்து செய்ய சொல்ல தான் உயர்ந்த பலனை தரும். சேம் அளவு வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் உருக்கி கந்தகம், இதுக்கு எந்த 30 கிராம் அளவுக்கு இது ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ வரும் அந்த இடைக்கு நம்ம கந்தகம் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டேர் பண்ணிடுறோம். $35 கிராமுக்கு இருக்குது மில்லிகிராம். இப்போ இந்த அடிக்கு நம்ம கந்தகத்தை எடுத்து கிராஸும் கொடுக்க போகிறோம். ஒரு பழம் கந்தகம் எடுத்துக்கிறோம். இப்போ அஞ்சனக்கல்ல திரும்பி போட போகிறோம். இவ்வளோ வாங்க. அஞ்சனக்கல்ல கட்டி இருக்கணும். அதனால தான் அந்த வெள்ளி கூட சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். நல்லா பொண்ணு வரணுமா வந்திருக்கு. திருப்பியும் வந்து நம்ம மருந்துகள் கொடுக்க போகிறோம். திருப்பி 2 தடவை உருக்கி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். திருப்பியும் உருக்க போகிறோம். இல்லை உருக்கிட்டோம். இல்லை இருந்து சத்தை கட்டி அதை கூட வெள்ளி சேர்த்து இங்கே தான் கொடுத்து மடிச்சிருக்கோம். இதை வந்து அக்ஷாமணி செய்கிற முறையிலேயே இப்போ ஊற்றிருக்கோம் வெள்ளியாக. இப்போ ரசத்தை போட்டு ஹீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 100 கிராம்லேருந்து ஒரு 200 கிராம் ரசம் எடுத்துக்கிறோம். இதை வந்து இது போல் ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் ஊற்றி ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி எந்த அளவுக்கு அது மணியாக மாறுதுன்னு அதை ஆய்வு பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம நேற்று அஞ்சனக்கல் வெள்ளியெல்லாம் கொடுத்து இது அக்ஷமணி போல் பண்ணியிருக்கோம். அதை பார்த்திங்கன்னாக்கா முக்கால்வாசி கரைஞ்சி போச்சு. இதுதான் கரையாமல் இருக்குது. அது எவ்வளோ ரசம் வெண்ணெய் கரைச்சிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து துணியில் பயிர் போட்டு வங்கத்தை கட்டி இருக்கணும். ஓரளவுக்கு நம்ம பக்குவப்படுத்தியிருக்கோம். நீங்கள் பண்ண சொல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் பண்ணலாம். வெறும் அஞ்சனக்கல் பயன்படுத்துறது போது இதை போல் சத்தா பிரித்தோ கட்டி கொண்டு போக சொல்லுவது சிறப்பான பலன் தரும். இந்த மெட்டலில் வந்து உருக்கி காட்ட பாருங்க, நல்ல ஒரு பிரைட்னஸாக தெரியும். ஒளி உள்ளது போல் காட்டும். நம்ம ரசமணிக்கு என்ன பயன்படும் அது போல் வந்து படம் போட்டு கொண்டு போகலாம். இப்போ டேரெக்டாக கலந்தால் ஈய கலரில் வரும். இந்த மெட்டலை உருக்க சொல்ல வந்து மெட்டல் வந்து பிரைட்னஸாக தான் வரும், வெள்ளையாக தான் தெரியும். நம்ம அதை உருக்கி காட்டுறேன். இதுவும் நம்ம கொஞ்சம் எடுத்து உருவிக்கலாம். இது அதில் கிடைச்ச ரச வெண்ணெய். சும்மா இதிலேருந்து ஒரு கடுகளவு எடுத்து அதோட ஒயிட்னஸை நான் உருக்கி காட்டுறேன். எல்லாம் வெள்ளையாக இருக்கும் இதோட மெட்டல் தன்மை. எல்லாமே நிறைய பண்ணாங்க. என்னென்னா அஞ்சனக்கல்லில் வந்து ரசத்தை கலந்துட்டு இதாக ரசமணின்றாங்க. ஆனால் டிகிரியும் ஹை டிகிரி வரணும். இதோட பிரைட்னஸும் பார்க்க போகிறீங்க. இதை கொஞ்சம் நம்ம டெஸ்ட்டுக்காக எடுத்து உருக்க போகிறோம் இப்போ டேரெக்டாக. பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்த சாம்பிள் பீஸ் எடுத்து உருக்க போகிறோம். நம்ம எந்த கலரில் வருது, ஈய கலரில் வருதா இல்லை நல்லா ஒயிட்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இது குடம் போட்டு தான் எடுக்கணும். நம்ம இப்போது இதோட தன்மை ஏன்னா எல்லாமே அஞ்சனக்கல்லுக்கு வந்து ஈயம் போல் ரசமணி காட்டுறதால வந்து நம்ம இதோட உண்மைத்தன்மை எப்படி எந்த நிறம் வருதுன்னு பார்க்க போகிறோம்.
கட்டி இப்போ அப்படியே போட்டிங்கன்னா ரசம்லாம் ஓடுது பாருங்கள், அன்ன தடவை புகஞ்சு போகுது. நம்ம புகையாமல் எடுத்துக்கணும். ரசம் புகையுது பாருங்கள், கிளியராக தெரியுது. பக்குவப்படுத்துவது நமக்கு உண்மையான தெரியும். ஒரு டிகிரி பாருங்கள், என்ன தான் ஈய சத்து பாருங்கள் உருகலை, உடனே உருகலை. அப்போ அந்த ஈயம் கட்டுப்படுத்த போகுதுன்னு அர்த்தம். ஆனால் ஈயத்தில் கலந்தோன்னா உடனே உருகும். நம்ம சாதாரண நெருப்பு ஈயத்தை காட்டினாலே உருகும். அது வந்து வெள்ளி டிகிரி. நமக்கு அந்த ஈயம் வந்து கட்டாயிருது. அவ்வளோ ஹீட் பண்ணாலும் பாருங்கள், இன்னும் இறங்கலாம். நல்லா சவுண்டு கொடுத்து மோசம் அப்படியே பிடிச்சிடும். அதுதான் உருவப்படும். அதுவே அது பாருங்கள் நல்லா கண்விட்டு ஆடுது பாருங்கள். இப்போ என்ன நிறம் வருதுன்னு நம்ம வெளியே வச்சு பார்க்கணும். நல்லா கண்ணுக்கு ஆட வைக்கணும். முத்து போல் ஆடுது பாருங்கள். அது மெட்டல் அவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது. தண்ணிக்குள்ளே துவைச்சி காட்டுறாருங்க. பார்த்திங்கன்னா வெள்ளி போல் அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் கல் ஈயத்தை சேர்ந்து அந்த ஈயம் கலர் வரும்வாங்க, அந்தளவு இல்லாமல் நல்லா வெள்ளி போல் ஒயிட்டாக இருக்குது. இப்போ இவ்வளோத்தையுமே நம்ம என்னென்னா பக்குவப்படுத்தணும். இப்போ டேரெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கம்மியாக கிடச்சிருக்கு. இந்த வெண்ணெய் எல்லாமே எடுத்து நம்ம முறைப்படி சாதனை முறைப்படி செய்ய சொல்லுவாங்க, பூரணமாக நம்மளுக்கு மெட்டலாக கிடைக்கும். ஏன்னா இது போல் வெறும் அஞ்சனை கல் எடுத்து ஈயத்தில் போட்டிங்கன்னா கண்டிஸ் தான், அரிப்பு தான் ஏற்படும். இது போல் கட்டி சத்தாக மாற்றி கொண்டு போக சொல்லுவது அருமையாக வேலை செய்யும். இதோட பார்த்தீங்கன்னா ஒளியும் மெட்டல் வந்து வெள்ளி காட்டிலுமே அவ்வளோ ஒரு ஒளி வீசுது பாருங்கள், பிரைட்னஸ் தெரியுது வெள்ளையாக. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.